ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றி நீயே அறியாத சில விஷயங்களை உன்னிடத்தில் இந்த அம்மா ஸ்தானத்தில் இருந்து உனக்கு கூற வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ என்னிடத்தில் வந்து எங்கள் இருவருக்குள்ளும் பிரச்சனையாக இருக்கின்றது அம்மா, எங்களை சேர்த்து வையுங்கள் தாயே, எங்களுக்குள் மன ஒற்றுமை இல்லை, அதனால் குடும்பத்திலும் அமைதி இல்லை, அவர்கள் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் என்றெல்லாம் நீ அழுது புலம்புகின்றாய் அல்லவா? என் செல்ல குழந்தையே, நான் இப்பொழுது உன்னுடைய தாயாக இருந்து உனக்கு சில உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக கூறத்தான் போகின்றேன். இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ அறிவுள்ள குழந்தையாக இருக்கின்றாய் அல்லவா? அதனால்தான் இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. என் செல்ல குழந்தையே, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் அவர்களுக்கு எது சரியில்லாமல் போனாலும் மனைவியோ தான் புகுந்த வீடோ சரியாக இருந்துவிட்டால் போதும், அவர்களினுடைய வாழ்க்கையானது சொர்க்கமாக மாறிவிடும். என் குழந்தையே, யார் ஒருவருக்கு வாழ்க்கை துணை என்ற ஒன்று இல்லாமல் போய்விட்டால் நிச்சயமாக இறுதி காலத்தில் ஆறுதலுக்கு கூட யாருமே இல்லாமல் போய்விடுவார்கள். இதை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 1000 சொந்தங்கள் உன்னை சுற்றி சுற்றி இருந்தாலும் உன்னுடைய கணவனோ அல்லது உன்னுடைய மனைவியோதான் என்றுமே உனக்கு துணையாக இருப்பார்கள். அவர்கள் இல்லாவிட்டால் என்றுமே நீ அனாதையாகத்தான் இருக்க போகின்றாய். இதை நீ வாழும் வாழ்க்கையில் இதுநாள் வரையிலும் இத்தனை நாளும் நீ புரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா? என் செல்ல குழந்தையே, சில சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும், உண்மைகள் கசப்பாக இருந்தாலும் இதை நீங்கள் உணர்வு பூர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீ இதையெல்லாம் தாமதமாக உணர்ந்து விட்டாயானால் நிச்சயமாக அந்த நேரம் இந்த உறவானது உன்னோடு இல்லாமல் போவதற்கு கூட வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. ஏனென்றால் காலம் இன்று இருப்பவர்களை நாளை பார்க்க முடியவில்லை என்பதை தான் உனக்கு எப்பொழுதும் உணர்த்துகின்றது. அதைத்தான் உன் அம்மாவும் உன்னிடத்தில் நான் தெளிவாக சொல்லி கொண்டிருக்கின்றேன். என் செல்ல பிள்ளையே, உன்னுடைய துணையானவரை நீ சில சமயங்களில் மனம் வருந்தும்படியாக பேசிவிட்டாலும், அவர் உன்னிடத்தில் மனம் வருந்தும்படி பேசிவிட்டாலும் உங்களுக்குள்ளே அந்த ஈர்ப்பானது இருந்து கொண்டுதான் இருந்தது. இதுவெல்லாம் இந்த அம்மாவிற்கு நிச்சயமாக நன்றாக தெரியும். உங்களில் ஒருவர் நிச்சயமாக ஒவ்வொரு சமயங்களிலும் விட்டு கொடுத்துதான் சென்றீர்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் இருவரும் ஒருவரின் மேல் ஒருவர் வைத்திருக்கின்ற அன்பானது எந்த குறையில் இல்லாமல் தான் இருக்கின்றது. ஆனாலும் சில கோபத்தாபங்களில் அவசரப்பட்டு ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொள்கின்றீர்கள். இந்த பிடிவாதம் மட்டும் வந்துவிட்டால் ஒரு சில சமயங்களில் இருவருமே புரிந்து கொள்ளும் தன்மை இல்லாமல் போய்விடுகின்றீர்கள். என் அன்பு குழந்தையே, இன்று உங்கள் இருவருக்குமான இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் மூன்றாவது ஒரு நபராக இருந்தாலும் என் செல்ல குழந்தையே, உங்களுக்கான பிரச்சனைகளை நீங்கள் ஆற அமர்ந்து உங்களுக்குள்ளே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். உன் துணையானது உன்னிடத்தில் எவ்வளவுதான் சண்டை போட்டாலும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாசத்தில் உன்னிடத்தில் குறை வைக்கவில்லை. பலமுறை இது போல நடந்த பிறகும் சில சமயங்களில் எல்லாம் அதை அவர்களின் மனது ஏற்க மறுக்கின்றது. நீயோ அவரை உன் உயிருக்கும் மேலாகவே நினைத்து கொண்டுதான் இருக்கின்றாய். ஆனாலும் என் அன்பு பிள்ளையே, ஒரு பிரச்சனையை எப்படி சுமூகமாக முடிக்க வேண்டும் என்பது மட்டும் உனக்கு இன்னும் நன்றாக தெரிவதில்லை. அம்மா சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீ எப்பொழுதும் மறந்துவிடக் கூடாது. அது என்ன
தெரியுமா? உனக்காக தன்னுடைய தாய் தந்தையர்களை எல்லாம் விட்டுவிட்டு நீயே உலகம் என்று உன்னை தேடி வந்தவர்களை எல்லாம் ஒரு நாளும் நீ உதாசீனப்படுத்தி பேசிவிடக் கூடாது. உன்னுடைய தன்மானத்திற்காக செய்கின்றேன் என்று நீ எந்த ஒரு தவறையும் செய்துவிடக் கூடாது. அவர்கள் தன்னுடைய குடும்பத்தையே பிரிந்து உன்னோடு வந்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட அங்கே யாருமே இருக்க மாட்டார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நீ அப்பாவாகவும் அம்மாவாகவும் நீ மட்டுமே இருந்து அவர்களை வாழ்க்கையில் வளம் நடத்த வேண்டும். தவறே ஏதாவது செய்திருந்தால் கூட அதை திருத்தி நல்வழிப்படுத்த முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அதை விடுத்து பிரிந்து செல்வதோ பிரிய வேண்டும் என்று நீ கோபப்பட்டு கத்துவதோ உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதல்ல. என் தங்கமே, நீ நினைக்கலாம், நாம் சம்பாதிக்கின்றோம், நான் தானே இந்த வீட்டில் சம்பாதித்து அனைவரையும் காப்பாற்றுகின்றேன், நான் தானே நல்லது கெட்டது எல்லாவற்றையும் பார்த்து கொள்கின்றேன் என்று கூட நீ சொல்லலாம். நீ ஆண் என்பதால் சம்பாதித்து காப்பாற்றுவது தானே உன் கடமையாக இருக்கின்றது. அவள் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் குழந்தைகளையும் பார்ப்பதிலேயே அவர்களினுடைய முழு நாளும் அங்கே கடந்து போகின்றது. என் குழந்தையே, சில சமயங்களில் நீ உன்னுடைய துணையிடத்திலே அதட்டலாக பேசினாலும் கூட, கோபமாக கத்தினாலும் கூட அவர்கள் உன்னுடைய பேச்சில் பயந்து விடுகின்றார்கள். அது மட்டுமல்ல, உன்னுடைய பேச்சினை கேட்டு எப்பொழுதும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை ஆரம்பத்திலேயே அவர்கள் வைத்து கொண்டுதான் இருந்தார்கள். இப்போது வரை அதை பின்பற்றியே நடந்தும் வருகின்றார்கள். என் செல்ல குழந்தையே, கணவனுடைய பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசிவிட்டால் அங்கே குடும்பத்தில் பிரச்சனைகள் எழுந்துவிடும் என்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்கின்றது. பொதுவாக இங்கு இருக்கக்கூடிய குடும்பங்களில் பிரச்சனைகள் அதிகமாக வருவது எல்லாம் கணவனினுடைய பேச்சுக்கு மனைவி எதிராக பேசி கொண்டிருப்பதாலேயோ அல்லது மனைவியுடைய பேச்சுக்கு கணவன் எதிர்மறையாக பேசி கொண்டிருப்பதனாலேயோ மூன்றாவது ஒரு நபரை தேவையில்லாமல் உன்னுடைய குடும்ப விஷயங்களுக்கு ஆலோசனை வழங்க நீ அழைக்கின்றாய் என்றால் அங்கே உன்னிடத்தில் பிரச்சனைகள் புதிதாக ஆரம்பிக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, அம்மா சொல்வது பிள்ளைகளின் வாழ்க்கையில் எதிர்மறையாக கூட நடக்கலாம். அவர்களுக்கெல்லாம் இந்த வாக்கு பொருந்தாது. என் செல்லமே, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கும் அன்பானது இருவரும் கட்டிப்பிடிப்பதனாலோ முத்தமிடுவதனாலோ இல்லை. அதற்கும் மேலாக உன்னோடு வாழ்பவர் உன்னுடைய உணர்வுகளையும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற வழிகளையும் புரிந்து கொள்வதில்தான் இருக்கின்றது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் நல்ல அன்போடு புரிந்து நடந்து கொள்வதில் தான் இருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, ஒவ்வொருவரும் அவர்களினுடைய குழந்தைகளுக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுத்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? இதையெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் எல்லோரும் ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இது போன்றெல்லாம் நடப்பதற்கு நாமவே எல்லாவற்றையும் தவறுகளாக செய்துவிடக் கூடாது அல்லவா? உன் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் எப்பொழுதும் நீ அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நீ பெண்ணாக இருந்தால் உன்னுடைய மாமியாரையும் மாமனாரையும் பெற்றோர் போல பார்த்து கொள்ள வேண்டும். அதுவே நீ ஆணாக இருந்தால் உன்னுடைய மனைவியின் பெற்றோரையும் உன்னுடைய தாய் தந்தையை போலதான் பார்த்து கொள்ள வேண்டும். என் தங்கப்பிள்ளையே, இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் தன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதையெல்லாம் நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு ஆணுக்கு பலம் என்ன தெரியுமா? அவனுடைய மனைவிதான். எப்பொழுதும் சில பெண்களை தவிர எல்லா பெண்களும் தன்னுடைய பலத்தையோ தன்னுடைய அதிகாரத்தையோ தன் கணவனிடத்தில் வெளிப்படுத்துவது இல்லை. ஒருவருக்கொருவர் அதீத அன்பு வைத்து விட்டுதான் அங்கே இதையெல்லாம் வெளிப்படுத்த
வெளிப்படுத்த தெரியாமல் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு எல்லாம் சண்டையிட்டு உங்களையும் வைத்து கொண்டு உங்கள் குழந்தைகளையும் கண்கலங்க வைத்து விடுகின்றீர்கள். என் தங்கமே, நீ என் குழந்தை அல்லவா? நீ ஆணாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய மனைவியிடத்தில் அன்பாக பேச வேண்டும். வெளியில் உனக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தது தன்னுடைய வீட்டையும் நீ கவனிக்க வேண்டும் அல்லவா? இந்த குடும்பத்திற்காகத்தானே நீ இத்தனையும் செய்து வருகின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய துணையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. வாழ்க்கையில் ஒரு புதிய உறவு ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது. நான் சொல்கின்ற விஷயத்தை கேட்டு அவர் யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் யாரோ என்று நினைத்து நீ அப்படியே விட்டு விடுவாய். என் குழந்தையே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீ ஒரு பொழுதும் உருவாக்கி விடக்கூடாது என்பதற்காகத்தான் அம்மா உன்னிடத்திலே வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போவது யார் என்றும் உனக்கு நான் முன்கூட்டியே சொல்லிவிட வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, எப்பொழுதுமே புதிய உறவு வேண்டாம், இருக்கின்ற உறவு நன்றாக இருந்தால் போதும் என்று நீ நினைப்பாய் அல்லவா? அது ஒரு வகையில் சரியானதுதான். ஆனால் இதில் உண்மை என்ன தெரியுமா? உயிரோடு இருந்து கொண்டு உனக்கு இத்தனை நாளும் கஷ்டத்தை கொடுத்தவர்களை எல்லாம் மீண்டும் திருத்தி உனக்கு அவர்கள் நல்லது செய்வார்கள் என்று எதிர்பார்ப்பது உண்மையில் நல்ல எதிர்பார்ப்பு கிடையாது என் குழந்தையே. ஏனென்றால் நீ யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதைவிட நல்லது என்ன தெரியுமா? புதிதாக வருகின்ற ஒரு உறவினிடத்தில் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு போவதுதான். நான் உனக்கு நல்லது எதுவோ அதை மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த பாடத்தை நீ மீண்டும் புதிதாக கற்பிக்க வேண்டும் என்று நினைக்காதே, அல்லது கற்க வேண்டும் என்றும் எண்ணாதே. எதுவாக இருந்தாலுமே அதுவெல்லாம் முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும். இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட அத்தனை மன கஷ்டங்களுக்கும் காரணமாக இருந்த விஷயங்கள் எல்லாமே உன்னை விட்டு நீங்கி இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்தும் நடக்க போகின்றது. இதையெல்லாம் என் பிள்ளையை நீ வாழ்க்கையில் இழந்து விட்டதாக எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் இனிமேல் அப்படியல்ல. நீ இழந்தது எல்லாமுமே உன்னுடைய நல்லதற்குத்தான் என்று நீ உன்னுடைய மனதில் நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக உன்னை விட்டு சென்றவர்கள் எல்லாம் உனக்கு நல்லதுதான் செய்திருக்கின்றார்கள் என்று நீ மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீ நினைக்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் நன்மைகள் எல்லாம் இனி நடக்கப் போகின்றது. என் தங்கமே, இவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் தொடர்ந்திருந்தால் எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கும், எத்தனை கஷ்டங்கள் வந்திருக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனி ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் இவர்களால் உனக்கு எந்த ஒரு பலனும் இல்லை என்பது உனக்கு தெரிய வந்திருக்கும். நல்லது நடந்தால் மட்டும்தானே உனக்கு அது புரியும். இவர்கள் இல்லாமல் போனது எந்த அளவிற்கு நம் வாழ்க்கையை உயர்த்தி இருக்கின்றது. இவர்கள் இருந்திருந்தால் நம் வாழ்க்கை இன்னும் அதிகமான கஷ்டங்களை அனுபவித்து வாழ்க்கையே வெறுக்கக்கூடிய சூழல் வந்திருக்கும் என்பதனை நீயாகவே உணர்ந்திருப்பாய். இவர்கள் இல்லாது போனால் ஒரு வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக மாறும் என்று உனது மனது உன்னிடத்திலே ஒரு நாள் சொல்லியிருக்கும் அல்லவா? ஆனாலும் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் அது எப்படி, இவர்களால் இல்லாமல் நம் வாழ்க்கை எப்படி இருக்கும், நாம் எப்படியெல்லாம் தவித்து நிற்போம் என்று நீயாகவே எண்ணிக்கொண்டாய். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய அன்பிற்கு ஒருவர் தகுதியில்லை என்றால் தேவையில்லாத அந்த அன்பை நீ வீணாக்காதே. உன்னை உண்மையாகவே நேசிக்கக்கூடியவர் அல்லது உன்னுடைய அன்பை பெறுவதற்கு உண்மையான தகுதி யாருக்கு இருக்கின்றதோ அவர்களுக்கு அந்த
அந்த அன்பினை நீ முழுமையாக கொடுத்துவிட்டால் போதும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். என் பிள்ளைக்கு சந்தோஷமான மனநிலை எப்போது வரும் என்று நீ எதிர்பார்த்து காத்திருக்கின்றாய் அல்லவா? எப்போது உன்னை ஒதுக்கியவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டுகிறாயோ அப்போதுதான் உனக்கு சந்தோஷம் வரும். அப்படியானால் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னிலையில் நன்றாக பேர் சொல்லும்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைப்பதுதான். என் குழந்தையே, எதுவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நீ திறமையாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக உனக்கான வெற்றியானது ஒரு நாள் உன்னை வந்து சேரும். அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு தருவது எத்தனை பெரிய சந்தோஷம் என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உன் கைகளில் கிடைத்த பிறகு இவர்களுக்கு நீ நிச்சயமாக பதிலடியும் கொடுக்க போகின்றாய். இன்று இருக்கின்றவர்கள் எல்லாம் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்வதை விட தீமைகள் மட்டுமே அதிகமாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்களை பழிவாங்க வேண்டும், அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அது உண்மை கிடையாது என் தங்க குழந்தையை. அது பழிவாங்குவது என்பது உன்னை நீயே உன் மனதை கெடுத்து கொள்வதற்கு சமமாகும். ஏனென்றால் ஒருவருக்கு பழிவாங்கும் குணங்கள் வந்துவிட்டது என்று சொன்னால் முதலில் பாதிக்கப்படுவது அவர்களினுடைய குணங்கள்தான். ஏனென்றால் நல்ல குணங்கள் இருக்கக்கூடிய ஒரு மனதில் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அவர்களினுடைய குணமானது நல்ல விதமாக இருக்கவே இருக்காது. ஒருவரிடத்தில் குணம் சரியாக இல்லை என்றால் அவர்களிடத்தில் செல்வங்கள் இருந்தாலும் வசதிகள் இருந்தாலும் உறவுகள் இருந்தாலுமே அது நல்ல பலனை ஒருபொழுதும் கொடுத்து விடாது. அதனால் உன் மனதில் நீ எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். சிலருடைய வாழ்க்கையில் அவர்கள் தவறுகள் செய்கின்றார்கள் என்றால் அதே தவறை நீயும் செய்ய வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. என் குழந்தையே, அவர்கள் நடந்து கொள்வதற்கும் நீ நடந்து கொள்வதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது? அவர்கள் எண்ணங்களை தானே நீயும் நிறைவேற்றுவீரா என்று ஆகிவிடும் அல்லவா? அதனால் இந்த நிலைக்கு ஒரு நாளும் நீ வரக்கூடாது. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் இனி நீ முழுமையாக அனுபவிக்க தயாராகி விட வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, பரவாயில்லை, நாம் ஆசைப்பட்டது போல நம் வாழ்க்கையை மாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள்ளே வந்துவிட வேண்டும். உன்னை விட்டு ஒருவர் சென்றதற்காக அவர்களை நினைத்து நீ கதறி அழுது கொண்டிருக்கின்றாய். ஆனால் அங்கே அவர்கள் வேறு ஒரு உறவை நாடி சென்று விட்டார்கள். என் செல்ல குழந்தையே, எதுவாக இருந்தாலும் ஒரு அளவிற்கு மேல் அதை மீண்டும் உன் பக்கம் இருக்க கட்டி இழுக்க நினைக்காதே என் குழந்தையே. அந்த கயிறு ஒரு நாள் அவிழ்ந்து விழும் அல்லது அறுந்து போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் வருகின்ற எந்த ஒரு உறவையுமே நீ வெறுத்து ஒதுக்கக்கூடாது. ஏனென்றால் அதன் வலியும் வேதனையும் என்னவென்று உனக்கே நன்றாக தெரியும் அல்லவா? ஒருவர் நம்மை வெறுத்து ஒதுக்கும் பொழுது நம் மனது எத்தனை ரணமாக இருந்தது என்பதனை நீ ஏற்கனவே உணர்ந்திருக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, அதையெல்லாம் நினைத்து நினைத்து உன் மனதை போட்டு நீ புரட்டி கொண்டிருந்தாய் அல்லவா? அப்படி ஒரு நிலையைதானே மற்றவர்களுக்கும் ஏற்படும். அதனால் அதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டு யாரையும் எந்த விதத்திலேயும் காயப்படுத்தாமல் அவர்களுக்கான அன்பையும் ஆதரவையும் நீ கொடுத்து கொண்டு இருந்தாலே போதும். எல்லாமுமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்க பிள்ளையே, எல்லாம் முடிந்து விட்டதாக நீ எண்ணியிருந்தாய் அல்லவா? இனிதான் உன் வாழ்க்கையில் எல்லாம் ஆரம்பிக்க போகின்றது. இனிதான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கப் போகின்றது.
உன் வாழ்க்கையில் வரக்கூடிய புதிய உறவு யாராக இருக்க முடியும்? என் பிள்ளையே, நீ எந்த ஒரு உறவு உன்னோடு இருந்தால் உனக்கு கஷ்டங்கள் தீரும் என்று நினைத்தாயோ அப்படி ஒரு உறவுதான் உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது. அந்த உறவிற்கான அடையாளத்தை உனக்கு நான் இங்கு சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுதே சொல்லிவிடுகின்றேன். உன்னோடு ஒருவர் பேச வருகின்றார் என்றால் அவர்களுடைய எண்ணங்கள் உன் மீது தெளிவாக இருக்கின்றது என்றால் அது மட்டுமல்ல, நீ நினைக்கின்ற விஷயங்களை அவர்கள் உணர்ந்து கொள்கின்றார்கள் என்றால் நீ என்ன சொல்கின்றாய் என்பதையும் அவர்கள் நிதானமாக கேட்கின்றார்கள் என்றால் இனி நீ கண்ணீர் சிந்தும் பொழுது அந்த கண்ணீரை துடைக்கின்றார்கள் என்றால் என்னவென்று ஒரு பொழுதும் உன்னிடத்தில் கேள்விகள் கேட்காமல் ஆறுதலை மட்டுமே ஒருவர் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அவர்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒரு புதிய உறவு என்பதில் எந்த ஒரு சந்தேகமும்